ஹலோ காய்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய வீடியோ நிஃப்டியில் எப்படி ஆப்ஷன் பையிங் பண்ணலாம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டிஸ்க்ளைமர், திஸ் வீடியோ இஸ் ஒன்லி எஜுகேஷன் பர்பஸ் ஒன்லி. ஐ எம் நாட் செபி ரிசர்ச் அட்வைசர். இந்த வீடியோக்குள்ள அனைத்து கண்டனும் எஜுகேஷன் பர்பஸுக்கு உருவாக்கப்பட்டவே. எந்த விதமான பை அண்ட் செல் ரெக்கமெண்டேஷன் கிடையாது, ஒன்லி அனாலிசிஸ் மட்டுமே. வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஹலோ காய்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடியது நிஃப்டியில் எப்படி 5 மினிட் கேண்டில் பேஸ் பண்ணி எப்படி ஆப்ஷன் பையிங் பண்ணலாம் பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம எடுக்கக்கூடிய டூல் இஎம்ஏ, அதோட 20 இஎம்ஏ எடுக்க போகிறோம். ஏன் இந்த 20 இஎம்ஏ எடுக்கிறோம்னா, மார்க்கெட் 20 இஎம்ஏ கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணும். அதாவது 20 இஎம்ஏ ஒரு சப்போர்ட்டாகவும் ஒரு ரெசிஸ்டண்ட்டாகவும் ஆக்ட் ஆகும். அது எப்படின்னா, மார்க்கெட்டில் ஃபஸ்ட்டு இந்த 20 இஎம்ஏக்கு மேலே மார்க்கெட் ட்ராவல் ஆகிட்டு மறுபடியும் ஒரு கரெக்ஷனாக கீழே இறங்கிட்டு மறுபடியும் 20 இஎம்ஏ டச் பண்ணிட்டு பவுன்ஸ் பேக்கு மேலே போச்சுன்னா மார்க்கெட்டை நம்ம கால் சைடு ஃபோக்கஸ் பண்ணலாம். அதே மாதிரி தான் புட் சைடுனா, மார்க்கெட் 20 இஎம்ஏ கீழே ட்ராவல் ஆகிட்டு மறுபடியும் ஒரு கரெக்ஷனாக மேலே போய் அந்த 20 இஎம்ஏ டச் பண்ணிட்டு மார்க்கெட் கீழே இறங்கிச்சுன்னா நம்ம புட் சைடு ஃபோக்கஸ் பண்ணலாம். அதான் கான்செப்ட். அது எப்படி நீங்கள் எப்படி ஒர்க் ஆகி பார்க்க போகிறோம். நேற்று வீடியோ போட்டோமா, அது கரெக்டாக ஒர்க் ஆகிடுச்சு. அந்த வீடியோ நம்ம சேனலுக்கு போய் செக் பண்ணி பாருங்க. இன்றைக்கி எப்படி ஒர்க் ஆகி பார்க்க போகிறோம். வாங்க டேரெக்டாக பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நிஃப்டியோட சார்ட் ஓப்பன் பண்ணிக்கும். ஓகேவா, இன்றைக்கி தேதி 22 நம்ம எடுக்கக்கூடிய டைம் ஃப்ரேம் 5 மினிட் கேண்டில். அதனால் 5 மினிட் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எடுக்கக்கூடிய டூல் இஎம்ஏ, மூவிங் ஆவரேஜ் எக்ஸ்போனன்ஷியல். ஓகேவா, இப்போ இது 20 மாற்றிக்கணும். ஏன்னா நம்ம 20 இஎம்ஏ எடுக்க போகிறோம். ஏன்னா 20 இஎம்ஏ சப்போர்ட்டாகவும் ரெசிஸ்டண்ட்டாகவும் ஆக்ட் ஆகாக 20 இஎம்ஏ எடுக்கிறோம். ஓகேவா, இப்போ நம்ம என்ன சொன்னோம், ஃபஸ்ட்டு கால் சைடுனா மார்க்கெட் 20 இஎம்ஏக்கு மேலே ட்ராவல் ஆகிட்டு மறுபடியும் ஒரு கரெக்ஷன் கீழே இறங்கிட்டு மறுபடியும் புல் பேக் எடுத்து மேலே போனால் மட்டும்தான் கால் சைடு ஃபோக்கஸ் பண்ணணும். அதே புட் சைடுனா 20 இஎம்ஏக்கு மேலே மார்க்கெட் ட்ராவல் ஆன பிறகு மறுபடியும் ஒரு கரெக்ஷனுக்கு மேலே போயிட்டு மறுபடியும் அந்த 20 இஎம் டச் பண்ணிட்டு கீழே இறங்கிச்சுன்னா என்ட்ரி எடுக்கலாம். ஓகேவா, அந்த இடத்துல என்ன சினாரியோ இருக்குதுன்னு பார்க்கணும். அதுபடி நம்ம என்ட்ரி எடுக்கணும். இப்போ பாருங்கள், மார்க்கெட் கரெக்டாக இந்த 20 இஎம்ஏக்கு கீழே தான் ட்ராவல் ஆகுது. ஓகேவா, நம்ம வெயிட் பண்ணணும். இந்த 20 இஎம்ஏ டச் பண்ண வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஆனால் மார்க்கெட் இங்கே கீழே இறங்கி கரெக்டாக இங்கேருந்து ஏறி கரெக்டாக வருங்க. கரெக்டாக இந்த கேண்டில், அதாவது இந்த கேண்டில் கரெக்டாக நோட் பண்ணி காமிக்கணுங்க. கரெக்டாக இந்த கேண்டில் 20 இஎம்ஏ தாண்டி க்ளோஸ் வச்சுட்டேன். ஓகேவா, கரெக்டாக இந்த கேண்டில் 20 இஎம்ஏ தாண்டி க்ளோஸ் வச்சுட்டேன். ஓகேவா, இப்போ எந்த கேண்டில் 20